நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருவீங்க, ஒரு டைரக்டர், ஃபேமஸ் டைரக்டர் இறந்துருப்பாரு. மிகப்பெரிய ஜாம்பவான், மிகப்பெரிய ஜாம்பவான். அவருடைய பொது வாழ்க்கையில் வெற்றி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி. 200 கோடி 300 கோடி சொத்து இருக்கு. ஒரு கடத்திட்டு பார்த்தீங்கன்னா அவர் சார்ந்தது கூட யாருமே உறவினர்கள் யாருமே இல்லை. அதனால வேதம் புதிதெல்லாம் படம் எடுத்தாரு. தானமும் தர்மமும் என்ன டீச்சர், தானமும் தனக்கு மிஞ்சிருக்கு. அதை மட்டும் நீ மைண்ட்ல வச்சுங்க. இங்க கூடியிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வேண்டுகோள் என்னன்னா, தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சிட்டான். நீங்க இருக்கீங்கன்னா பென்ஷன் ஃபுல்லா வாங்குங்க, நீங்க நல்லா செலவு பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச குழந்தைகளுக்கு கொடுங்க. சும்மா பென்ஷன் கையில் அவங்ககிட்ட கொடுத்து அவங்ககிட்ட பிச்சை எடுத்துட்டு மாதிரி டெய்லி கொடு. நேற்று ஒருத்தர் டிஎஃப்ஓ உள்ள ஒரு ரிட்டையர்டு டிஎஃப்ஓ, டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு, அவர் பென்ஷன்ல பையனுக்கு கார் பொண்ணு வாங்கி கொடுத்தாரு. குடியிருக்கிற வீடு இருக்கு, அந்த வீட்டையும் பையனுக்கு கரையமா கொடுத்தாரு. பென்ஷனும் போயிடுச்சு, வீடும் போயிடுச்சு. அப்ப அந்த மருமகள் பேரம்பேத்திலாம் மதிக்கிறதே இல்லை. பேரம்பேத்தி மருமகள்லாம் மதிக்கிறதே இல்லை. அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு, இப்ப நான் என்ன செய்யன்னு கேட்டாரு. இங்க வாயா, இங்க வா, நான் சொல்ற மட்டும் கேளுன்னு. நல்ல ஒரு பெரிய ஒரு கயிறு, 2-3 கயிறு எடுத்துக்க, கயிறை இடுப்பை சுத்தி கல்லை கட்டிக்க, இடுப்பை சுத்தி பெரிய பாறாங்களை கட்டிக்க, நல்லா தண்ணிக்கு மத்திய கிணறு தண்ணி, அந்த தண்ணிக்குள்ள குதிச்சிரு, தண்ணிக்குள்ள குதிச்சுட்டு ஜோலி முடிஞ்சு போயிரு. அதுக்கப்புறம் உனக்கு வாழ்க்கையில பிரச்சனையா இருக்காது. ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு இப்பெல்லாம் பண்ணிட்டு எனக்கு என் பையன் சாப்பாடு தர மாட்டான், காசு தர மாட்டான். இது எவ்வளவு பெரிய கேனத்தனம். இது தெரிஞ்சு செய்யறாங்களா தெரியாம செய்யறாங்களான்னு தெரியல. அந்த டைரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர், ஏன்னா அவர் வந்து படம் எடுக்கிறார் ஒழிய, தான தர்மம் வெளியிடார் ஒழிய குடும்பத்தை பார்க்கல. தனியா இறந்துடுறாரு. இப்போ யாராவது போறாங்க, கொண்டு வராங்க. அதே போல வந்துட்டு எல்லாருக்கும் இன்னொரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னா, நம்மளுடைய இயற்கை உபாதைகளை நாம செய்த வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும். அது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வர என்னது, இறக்கும் தருவாயில் கூட நாம செய்யக்கூடிய செயல்களை நாம தான் செய்யணும். அடுத்தாள் செய்யற சூழ்நிலை வந்தால் உங்களுடைய முடிவை நீங்களே தீர்மானம் பண்ணிக்கணும். நம்மளுடைய முடிவை சரியா. அதுக்கப்புறம் வந்து பெரிய பாறாங்கல் ஆயிரும், சுமையாயிருவோம். அதனால குடும்பத்துல மருமக இப்படி பலவிதமான பிரச்சனை எல்லாம் வந்துடும். அதனால வந்துட்டு நீங்க வந்து இப்ப செய்ய வேண்டியது உடல் ஆரோக்கியம் மற்றும் உள்ள ஆரோக்கியம், இது 2 மட்டும் வச்சுக்கணும். இடியே விழுந்தாலும் அசரக்கூடாது. பக்கத்துல இடி விழுந்தோம் அப்படி இடியா நிக்கணும் சரியா. அதை பார்த்து இடி விழுந்துச்சு, ஐயா இடி, எல்லாரும் பிறந்தாச்சு, எல்லாரும் இறக்க போறது உறுதி சரியா. முன்ன பண்ணதான் போகணும். குடும்ப உறவுகள்லாம் போச்சு, ஜாயிண்ட் ஃபேமிலி சிஸ்டம் போச்சு, எல்லாம் போச்சு. அதாவது ஒருவனுக்கு ஒருத்தி நம்ம சிஸ்டம் கொண்டு வந்தாங்கல்ல, நாம் இருவர் நமக்கு இருவர், அடுத்து நாம் ஒருவர் நமக்கு ஒருவர், நாமே இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படின்ட்டு என்ன பண்றான், கல்யாணம் பண்ணிக்கிறான், பிள்ளை பெத்துக்கிறது இல்லை. கல்யாணம் பண்றான், குழந்தை பெத்துக்கிறது இல்லை. இந்த சீனியர் வரல, இங்க சீனியர் திருமலை செங்குட்டார் சென்றுல, அவர் வந்து இந்த ஏரியாவில் ஒரு 88 இயர்ஸ் 84 இயர்ஸ் ஓல்டு நினைக்கிறேன். 80 அந்த இருக்கல சீனியர், எந்த சீனியர், செங்குட்டு அரசன் தானே. செங்குட்டு அரசன் அவரு நிறைய காவல், அவர் வந்து எனக்கு நண்பர் ஆனாரு. நண்பர்னு சொல்ல முடியாது, பட் எனக்கு எல்லாரும் நண்பர் தான். மனசளவுல ஏஜ் அளவுல நண்பர்னு சொன்னா இப்ப ஏன் கேட்டதில்லை, அவரை வச்சிருக்கேன். 84 வருஷம் ஆகுது. அவர் வந்து ஒரு நாள் எனக்கு என்னன்னா, எனக்கு எப்போ யார் ஃபோன் பண்ணாலும் அந்த ஃபோன் எடுத்து உதவி செய்யறதுதான் என் பழக்கம். நைட் 1 மணிக்கு ஃபோன் அடிச்சாலே ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனே அட்டன் பண்ணுவேன், உடனே ஹெல்ப் பண்ணுவேன். அவர் யாருன்னே தெரியாது. திருவண்ணாமலை கோயிலுக்கு நிற்கிறாரு. திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்து எனக்கு அந்த ஃபோன் அடிக்கிறாரு. சார் டிஎஸ்பி பெருனா இங்கே பாருங்க. ஆமாம் சார் டிஎஸ்பி பெருனா என்ன
சரி நான் திருவண்ணாமலை கோயிலுக்கு வந்திருக்கேன், எனக்கு 80 வயசு மேலாச்சு, ஒய்ஃபுக்கும் முடியல, ஒரே கூட்டமாக இருக்கு சார், ஏதாவது சாமி கூட அரேஞ்ச் பண்ண முடியுமாங்க? அப்போ அங்கே டிஎஸ்பி கிட்ட பேசி உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தேன். அன்னையிலேருந்து எனக்கு குட் ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அவரை பார்த்து எனக்கு பொறாமையாக இருந்தேன். 80 இயர்ஸ் கம்ப்ளீட்டட். 8 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகியும் இன்னும் அந்த ஒரு ஹீரோ இது பண்ணுற மாதிரி ஆர்ட் ரோல் பண்ணுறது மாதிரி இருக்காரு. அதனால் அவர் என்ன காரணம்னா மனசு தான் காரணம். அதனால வந்துட்டு இப்போ அடுத்து வந்துட்டு உங்களுடைய நிறைய அவேர்னஸ் வேணும். நிறைய என்ன வேணும்? அவேர்னஸ் வேணும். பஸ்ஸில் ஏறுறீங்க, பஸ் நிற்கும் போது ஏறணும், பஸ் நிற்கும் போது இறங்கணும். அப்படின்னு ஏறி சிலிப்பாகி விழுந்துட்டா ஃப்ராக்சர் ஆயிடும். ஃப்ராக்சர் ஆகி 4 நாள் வீட்டில் படுத்துங்க, 4 நாள் பார்ப்பான், 5ஆம் நாள் நம்ம வேஸ்ட் மூட்டை ஆயிடும். 5ஆம் நாள் வேஸ்ட் மூட்டை ஆயிடும், டஸ்ட்பின்னு போக வேண்டியதாயிடும். அதனால அதில் கவனம் தேவை. நிறைய செல்ஃபோன் வச்சுருங்க, இல்லை ஆன்லைனில் வந்து நிறைய பணம் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு லிங்கை டச் பண்ணுங்க. இதுதான் நிறைய ஆண்கள் வர்றாங்க, நீங்கள் இதை டச் பண்ண ஒரு அழகான பெண் வரணுன்னே டச் பண்ணிங்க. அப்புறம் இன்னொரு இதை டச் பண்ணி ஒரு நம்பர் வர சொல்லணும். அப்புறம் வந்து பணத்தை கணக்கு வராது. பணத்தை என்னடா செஞ்சு உண்மை எவனுமே சொல்ல மாட்டான். நாவல் எனக்கு வேற நீங்கள் இதை டச் பண்ணீங்கன்னா ஒரு அழகான பெண் நடனம் ஆடுவார், அதாவது இம்ப்ரெஸ் பண்ணுறது மாதிரி, அவனை கவனத்தை சிதறடிச்சு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் வரும், டச் பண்ண வேண்டியது. அப்புறம் என்ன பண்ணுறது? இன்னொரு ஆசையை தூண்டி விட்டு இந்த ஒரு நம்பர் வரும், அந்த நம்பர் போட்டீங்கன்னா ஏதோ அப்படி போட்டேன்னா பணம் 1 லட்சம் போயிடும். 1 லட்சம் அவன் உடனே வருவான், சார் பணத்தை 1 லட்சத்தை எடுத்துட்டாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, செல்போன் ஆண்ட்ராய்டு செல்போன் யூஸ் பண்ணக்கூடிய நீங்க ஃபோன் மட்டும் பேசுங்க, தேவையில்லாமல் ஏதாவது லிங்க் எதையும், ஏற்கனவே பென்ஷன் வந்து கம்மியாக வந்துட்டு இருக்கு, அதையும் காணாமல் போச்சுன்னா சிக்கலாயிடும். அதனால செல்போனை பேசுறதுக்கு மட்டும் பயன்படுத்தி எந்த லிங்கையும் டச் பண்ணாங்க. அடுத்து இன்னொன்று என்னன்னா, மாடிப்படியில் ஏறும் போதும் இறங்கும் பொழுதும் பாத்ரூம் யூஸ் பண்ணும் போதும் ரொம்ப கவனமாக இருக்கும். நிறைய 70 வயசுக்கு தாண்டினவங்க பூரா இறப்பு எப்படி தெரியுமா வந்திருக்கு? 70 வயசை தாண்டின முதியோர்கள் அனைவருக்கும் இறப்பு எப்படி வருதுன்னா, கட்டிலிருந்து படுத்துட்டு இருந்தாரு, கீழே உருண்டு விழுந்தாரு, செத்து போயிட்டாரு. மாடி பேருந்து கீழே வரும்போது வலிக்கு விழுந்துட்டு அடிபட்டுச்சு, 2 நாள்ல இறந்து போயிட்டாரு. அப்புறம் என்ன இப்படி இந்த மாதிரி பாத்ரூம்ல குளிக்க போனாரு, வலிக்கி விட்டு பின்னாடி புடையில் அடி விட்டு இறந்து போயிட்டாரு. உடனே இறங்க மாட்டாங்க, 4 நாள் வரைக்கும் இருப்பாங்க. இது எழுதப்படாத சட்டம். அதனால எந்த இடத்துல போனாலும் நீங்க என்ன இருக்கணும்? கவனமா இருக்கணும். ரோட்டில் நடந்து போகும்போதும் கவனமா நடந்து போங்க. இன்றைக்கு விஞ்ஞான உலகத்துல நம்ம வீட்டை விட்டு வெளியேறி கோயம்புத்தூருக்கு போய் ஒரு பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப வீட்டுக்கு உயிரோட வருமானு சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்? யாராவது சொல்ல முடியுமா? நம்ம போய் நம்ம பாட்டு வந்துட்டு இருப்போம். எதுக்கு வர என்ன பண்ணுவான்? போதையை போட்டு வண்டி ஓட்டிக்கிறோம், மேல போதுவோம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்? பஸ் லாரிய கண்டிஷன் இருக்காது, கண்டிஷன் இல்லாம வந்து விட்டுருவான். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவான்? நல்ல அதாவது இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த சீரட்டு கஞ்சா மது குடிக்கிறத கெட்ட பழக்கம்னு சொல்லுவாங்க. அதை விட ஒரு கெட்ட பழக்கம் தெரியுமா? எவன் அதிகமாக மட்டன் சாப்பிட்றானோ அவனுக்கு எதிரி தான். எனக்கு நீங்கள் கேட்டு பாருங்க சார், அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை சார், திடீர்னு செத்து போயிட்டாருன்னு வாங்க. திடீர்னு செத்து போகிறது முகாம் சுனாமியா? திடீர்னு யாரும் சாக மாட்டாங்க. அவர் சாவுக்கு நிறைய காரணங்கள் உள்ள தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். நம்ம ஊர்ல சொல்லும் பாத்தீங்களா சார், பீடி இல்லை, சிகரெட் இல்லை, கஞ்சால், எந்த கெட்ட பழக்கம் இல்லை சார், திடீர்னு செத்து போயிட்டார் சார். அதை எடுத்து பார்த்தா ஹார்ட் அட்டாக் இருக்கும். அதனால 60 வயசு தாண்டினால என்ன செய்யணும்? உணவு பழக்க வழக்கங்களை நம்ம என்ன செய்யணும்? கட்டுப்படுத்திக்கணும். ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்றது கேட்கணும்னு சொன்னா, எனக்கு சுகர் இருக்கு, சுகர் சாப்பிடக்கூடாதுன்னு மைண்ட் சொல்லும். சுகரு ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட முதல் வைப்பான், பண்ண அல்வா வைப்பான். போன என்ன வைப்பான்? பண்ண அல்வா. மைண்டு சொல்லும், டேய் தொடாதான்னு சொல்லு. நம்ம விடுமா? நாக்கு என்ன? நாக்கு டேய் சாப்பிடுறேன், நாக்கு சாப்பிடுறான்னு சொல்லும். அப்ப நம்மளே நம்ம சொல்ல கேட்க மாட்டோம் பாத்தீங்களா? அதனால சுகர் இருக்கவங்களும் என்ன செய்யணும்? சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு வாக்கிங் போகணும், உணவு கட்டுப்பாடு வேணும். நீங்க இந்த வயசான காலத்துல மனசுக்கு ஹார்ட்டுக்கு எந்த சூழ்நிலையிலும் அழுத்தம் கொடுக்க கூடாது.
வீட்டில் யாரும் இறந்து போயிட்டாங்களா? வெரி குட். இறந்து போனியா தம்பி, உன்னை மாதிரி நானும் சாக போறேன், உன்னை மாதிரி ஒரு நாளைக்கு நானும் சாக போறேன், இறைவன் நடி நல்லபடியா போய் சேரு அப்படின்னு தானே இருக்கணும். அதை விட்டுட்டு உருண்டு அழுது முட்டி மோதி என்ன ஆக போகுது சார்? இறப்பு வந்துருச்சு சார். முட்டி மோதி உருண்டு அழுது மனசுக்கு பிரஷருக்கு அழுத்தம் கொடுத்து கடைசி என்ன ஆக போகுது? என்ன சார் ஆகும்? செத்து போன உயிரிழந்துறாரா? முடிச்சிடாத. நிறைய பேச மீட்டிங் இருக்கு எனக்கு. என்னால வந்துட்டு இந்த தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தில் வந்துட்டு அதனுடைய தலைவர் திரு செல்வராஜ், காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு அவர்களுக்கும், செயலாளர் பேராசிரியர் டாக்டர் என் வேலுசாமி, பொருளாளர் திரு பழனிசாமி, துணைத் தலைவர்கள் சின்னசாமி, ராஜன், இணை செயலாளர்கள் மயில்சாமி, வீரலட்சுமி ரங்கசாமி, மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆர் ரங்கராஜ் மற்றும் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்து சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கின்ற பேராசிரியர் டாக்டர் கே சுந்தரராஜன், மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கம், அதேபோல் இங்க சிறப்புரையாற்றி அமைந்திருக்கின்ற திரு சாந்த தேவி ரங்கராஜன் அவங்க சிறப்பாக பேசினாங்க. அவங்க வயசு முதிர்ச்சி எந்த ஒரு மேடையில் நின்று ஒரு நர்வஸ்னஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அதனால் மரியாதை திரு கிருஷ்ணன் அவர்கள் வந்துட்டு இந்த ஓய்வூதியர் சங்கம் வந்து என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு வரக்கூடிய சலுகைகளை அரசாங்கத்தில் எப்படி போராடி போடுறோம். பார்த்தீங்கன்னா முதல்ல அரசு செய்ய வேண்டிய வேலையை அரசு செய்யணும். இதில் ஒரு இந்து தரத்தில் சொல்லுவாங்க, கடமையை செய் பலனை எதிர்பார்க்க. நம்ம கடமையை நம்ம செஞ்சோம், நம்மளுக்கு வரக்கூடிய பலன் வந்து வரல, அதை போராடி தான் பெற வேண்டியது இருக்கு. அதனால் புதிய அரசு பதவியேற்றிருக்கு. நிறைய நல்ல செயல்களை முன்னெடுப்புகளை செய்வதற்கு இந்த டிரான்ஸ்பரண்ட், அதாவது ட்ரக்ஸ் கண்ட்ரோலு, அதாவது அஃபென்சஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரனை கண்ட்ரோல் பண்ணுறதா இருந்தாலும் சரி, லாண்ட் ஆர்டரு எல்லாத்துலேயுமே ஒரு முன்னெடுப்பு எடுத்து இதேமாதிரி லஞ்ச லாவணியம் எல்லாமே எடுத்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நல்ல சிம்டம்ஸ் நல்ல தொடக்கமாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு அங்கே போய் சொல்லணும், எத்தனையோ இலவச நலத்திட்டங்கள் மக்களுக்கு அறிவிக்கிறீங்க, 8 கோடி மக்களுக்கு இலவச திட்டங்கள் அறிவிக்கிறீங்க. ஓய்வு பெற்ற அரசுகளுக்கு கொடுக்கறதுனால எது ஒன்றும் குறைஞ்சி வரல. என்ன கேட்குறாங்க, ஏதாவது நீங்கள் போய் கேட்டீங்கன்னா பணம் இல்லை, கஜனால பணம் இல்லை. பட் இலவச திட்டங்களுக்கு எப்படி பணம் வருது? 5000 கோடி 10,000 கோடி பணம் வருது. அதனால் நம்ம முறையாக நம்மளுடைய அணுகுமுறையை எடுத்து சொல்லி நம்முடைய காரியங்களை வெற்றி பெற செய்யணும். அதனால் இந்த தமிழ்நாடு அரசு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்திற்கு வந்து அவரை இன்வைட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் வந்து நீங்கள் பேசுனீங்க, அதே போல் இந்த ஆண்டு வந்து பேசணும்னு சொன்னாங்க. நான் நிறைய நம்ம மீட்டிங் இருந்தாலும் சரி, நான் கண்டிப்பாக வந்து பேசணும்னு சொன்னேன். என்னை இங்கே வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு செய்து சிறப்பு செய்த சங்க ஊழியர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய காவல்துறையின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல்வேறு கருத்துக்களை கூறிய நம்முடைய துறை கண்காணிப்பாளர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம், நன்றியை தெரிவித்துள்ளோம். அடுத்தபடியாக அந்த செயலாளர் அறிக்கை, பொருளாளர் அறிக்கை என்பது விவாதம்னு சொல்லியிருக்கலாம். செயலாளர் அறிக்கை என்பது ஏதாவது கருத்து சொல்வார் யாராயினும் இருந்தால், ஏன்னா நேர காலம் நம்ம டைம் பிரகாரம் 1:30 மணிக்கெலாம் முடிக்கணும்ன்ட்டு நம்ம முயற்சி பண்ணியிருக்கோம். இன்னும் 3 முக்கிய விருந்தினர்கள் பேச வேண்டியிருக்கு. ஏன்னா பல்வேறு பிரச்சனைகள் இருக்காகவே வந்திருக்காங்க. அப்போ அது நேரம் காலம் கருதி அதை நம் கடைபிடிக்க வேண்டும் என்று அந்த வேண்டுகோளோட அடுத்தபடியாக திருமதி பத்மாவதி அவர்களை வாழ்த்துறை கேட்டுள்ளேன். வந்திருக்கிறவர்களை வருக வருக என்று வரவேற்று 2 கருத்துக்களை ஆணித்தரமாக பதிவு செய்து என் உரையை சீக்கிரமாக முடித்துக் கொள்கிறேன். இங்கு முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் எல்லோருமே ஒன்னா ராமகிருஷ்ணா வித்யாலயா, அடுத்தது பிஎஸ்ஆர் கிருஷ்ணம்மாள் காலேஜ். அப்ப நம்ம வாழ்ந்த வேலை செய்த சுற்றுச்சூழல் எங்களை எப்படி உருவாக்கி இருக்கிறது என்பதை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. அன்று இருந்த சூழ்நிலையில்
பெண்கள் படிக்கவே கூடாது என்று எங்களை கட்டுப்படுத்திய சமயத்திலும் சுஷீலா அம்மா இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்க போன மீட்டிங்கில் அழகா எப்படி கஷ்டப்பட்டு படித்தாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நானும் எவ்வளோ இதுக்கு நடுவில் படித்தேன் அப்படிங்கிறத சொன்னேன். ஆனால் இந்த சமயத்திலும் ரிட்டையர் ஆகி 14 வருஷம் கழித்து என்னுடைய ஒரு ஊர் பொது காரியத்துக்காக ஒரு இடத்துக்கு போனப்ப நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டதுக்காக ஒரு எய்டட் ஸ்கூலில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலான்னு போனேன். இந்த எந்த அரசாங்கம் வந்தாலும் மக்களுடைய திட்டங்களில் அவர்கள் நம்மளை கண்ணாமூச்சி ஆடுகிறார்களே தவிர எந்த நல்ல திட்டமும் நிறைவேற்றுவதில்லை என்பதை இங்கு ஆணித்தரமாக பதிவிட விரும்புகிறேன். 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டுக்கு கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ். நம்ம குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சது அப்படின்னா எல்லா துறைகளிலும் அவர்கள் நம்பர் 1ஆக இருப்பார்கள். அதற்காக எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த ஸ்கூலில் போய் 2 பேர் கிளாஸ் எடுத்தப்ப நான் அவங்க பர்மிஷனோட, யூஸ்வலாக டீச்சர்ஸ் வந்து யாராவது 3வது மனுஷர் வர்றாங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் என்னை பார்த்த உடனே ஒரு 2 தடவை அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணுன்னே என்னை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மேடம் நீங்கள் வாங்க, இந்த மாதிரியெல்லாம் எங்களுக்கு யாருமே சொல்லலை, நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த கிளாஸில் உட்காரும்போது அந்த டீச்சர் அவ்வளோ அருமையாக சாக் அண்ட் போர்டு சாக்கில் எழுதி கிளாஸ் எடுத்தாங்க. அந்த குழந்தைங்க அவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாங்க. அதுக்கு முந்தின தடவை நான் போனப்ப நம்ம அரசாங்கம் வந்து அவங்களுக்கு சிடி கொடுத்துருக்காங்க கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக. அந்த சிடியை போட சொல்லி நான் பார்த்தேன். அதில் பார்த்தா கீழே சிபிஎஸ்இ சிலபஸ், திஸ் ஸ்கூல் இஸ் அ ஸ்டேட் போர்டு ஸ்கூல். ஆனால் அவங்க அனுப்பிச்சிருக்கிற சிடி வந்து அதுலேயே வருது. ஸோ இதுதான் அம்மையார் அவர்களுக்கு இந்த பொன்னாடு உங்கள் அனைவருடைய சார்பில் அப்ப அந்த குழந்தைகளுக்கு அதனால என்ன பிரயோஜனம்? ஐஇஎல்டிஎஸ் கோச்சிங்ல கிளாஸ்ல போடுற அந்த ஒரு பேராகிராஃபை கொடுத்து அது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அது போக ஒரு வாய்ஸில் அது வரும்போது அதை கவனித்து இவங்க ஆன்சர் பண்ணணும். 6th ஸ்டாண்டர்டு குழந்தைங்க அதை பண்ண முடியுமா? ஐஇஎல்டிஎஸ் அது அந்த கோச்சிங்கில் கொடுக்குற லெசனை கொடுத்து பண்ண சொன்னால் அவங்களால முடியுமா? சிபிஎஸ்இ சிலபஸ்க்கும் ஸ்டேட் போர்டு சிலபஸ்க்கும் சேஞ்ச் இல்லையா? அப்போ யாரோ பண்ணுறது எடுத்து கடத்தேங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் உடைச்சிட்டு நாங்கள் பிரமாதமாக பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை எல்லா அரசும் அதை தான் பண்ணுது. வித்தியாசம் இல்லாமல் அவங்க அதான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தைங்க அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்காக இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து ஒரு போயம் எடுத்த உடனே அந்த குழந்தைய திருப்பி நீ இங்கிலீஷில் சொல்லுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த குழந்தை சொல்லுது, நான் தமிழில் சொல்லட்டுமா மேடம்? சரி நீ தமிழில் சொல்லுன்னு சொன்ன உடனே அந்த குழந்தை தமிழில் சொன்ன அப்புறமா நான் சிம்பிள் இங்கிலீஷில் இதுதான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுன்னா அந்த குழந்தை அருமையாக ரிப்பீட் பண்ணுச்சு. அப்போ தான் நான் நினச்சிட்டேன், நான் வந்து என்எஸ்எஸ், ஒய்ஆர்சி, ரேஞ்சர்ஸு, கைட்ஸுடைய சீனியர் டீம் இதில் எல்லாம் டே 1 காலேஜில் ஜாயின் பண்ணதுலேருந்து ரிட்டையர் ஆகி அதுக்கப்புறமாவும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம அரசாங்கம் என்எஸ்எஸ் யூனிட்டில், அதாவது எல்லா இடத்துலையும் டாஸ்மாக் கடைகளை திறந்து வச்சுட்டு என்எஸ்எஸ்ல அதுக்கு ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு ஒரு இதை கொடுத்து அதில் கோடி கோடியாக ஸ்பெண்ட் பண்ணாங்க. எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ இது அரசாங்க தரப்பில். அடுத்தது ஊருக்குள்ளே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டோடு நான் முடிச்சுக்கிறேன். ஒரு கோயில் கட்டணும்னு ஆசாசியாக நாங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தோம். அப்போ பார்த்தா எடுத்ததுக்கெல்லாம் முட்டுக்கட்டை. என்னன்னா கட்சிகளுடைய போராட்டங்களை எங்க மேல துணிச்சாங்க. சுந்தரராஜ் அண்ணாவும் ஒரு வழி ஆயிட்டாரு. ஆனாலும் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனேன். இப்போ அவர் போயிட்டாரு, இல்லைன்னா அவருக்கு எதுக்காலையே நான் சொல்லியிருப்பேன். எங்களுடைய இது மகளிர் தொகுதி.
அங்கே பௌர்ணமி குழுன்னு ஒரு குழுவை வச்சு நாங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஒரு தைப்பூசத்துக்கு பண்ண சொல்லி கவர்மெண்ட்டே ஆர்டர் போட்டிருந்தது. ஆனால் நாங்கள் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. சரி, பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்கு லெட்டர் கொடுங்கன்னு நாங்கள் கேட்டப்ப அதுக்கப்புறம் இல்லை ஏதோ பண்ணிக்கோங்க, இந்த ரோடெல்லாம் அவங்களுக்கு சொந்தமா, அந்த இதெல்லாம் அவங்களுக்கு சத்தமா. நான் அப்போவே அந்த கவுன்சிலர்கிட்ட சொன்னேன், அரே உன்னுடைய ஆட்சியெல்லாம் இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் தான். ஆனால் நான் அப்படி இல்லை, அந்த காலத்துல இருந்து ஒரு பொறுப்பில் இருந்திருக்கேன், அதனால நிச்சயம் அதைய சாதிச்சு காட்டுவோம் பாரு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்ன வாய் முகூர்த்தம் என்னமோ அவங்க இன்னைக்கு அங்கே 2 கட்சியுமே பயங்கர போராட்டத்துக்கு நடுவில் நாங்கள் இப்போ அதை வந்து இனி அடுத்தது கோபுரம் கட்டுற லெவலுக்கு போயிட்டோம். ஸோ எங்கள் கோயில் வந்து மெஜஸ்டிக்காக நிற்கிது. அடுத்தது சைனாவில் வயசானவங்களெல்லாம் கொண்டுருங்கன்னு ஒரு கதை, சைனீஸ் ஸ்டோரி, வயசானவங்களெல்லாம் கொண்டுருங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்களாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி. எல்லாரும் கொண்டுட்டாங்களாம். ஒரு பையன் மட்டும் ஒரு நிலவரையில் தன்னுடைய தந்தையை வச்சு காப்பாற்றினாராம். கடைசியில் பயங்கர பஞ்சம் வந்துருச்சு. அப்போ அவங்க அப்பாட்ட போய் இப்படி யாருமே சாப்பாட்டுக்கு இல்லாமல் செத்துட்டு இருக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டப்ப அவர் ஒரு இடத்த சொல்லி, இந்த இடத்துல இந்த மாதிரி தானியம் வச்சு தான் நாங்கள் அந்த இது பண்ணியிருக்கோம், அந்த தானியத்தை எடுத்துட்டு வந்து நீ விதைச்சி இது பண்ணு, நிச்சயம் இந்த பஞ்சம் போயிடும்னு சொன்னாராம். அதே மாதிரி அவங்க அந்த பையன் செஞ்சு எல்லா இடத்துல இருந்ததையும் எடுத்து செஞ்சு அந்த பஞ்சத்தையே போக்குனாங்களாம். இந்த மாதிரி தான் வயசானவங்களை அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து ஒரு பொக்கிஷம். இந்த 14 வருஷம் ரிட்டையர் ஆனப்புறமா எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்ச உடனே போய் அதை எடுத்துட்டு இப்போ கூட அவங்க கூப்பிட்டாங்க, உங்களை வர சொல்லி டீச்சர்ஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம மனசு தான், இஃப் தேர் இஸ் எ வில் டெஃபினெட்லி தேர் வில் பி எ வே. ஸோ நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து சாதிக்க பிறந்தோம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். அதுக்காக மனம் தளராமல் இந்த போராட்டத்திலையும் போராடி நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக ஒன்று இருக்கு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருந்தாலும் பொறுத்துக்கணும். அடுத்தபடியாக நம்முடைய மத்திய மாநில பொதுத்துறை பேரமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வெங்கடேசன் அவர்கள் உரையாற்றுவார்கள். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பெரியநாயக்கன்பாளையம் மட்டக்கிளையின் ஆண்டு பேரவையை தலைமையில் நடத்தி கொண்டிருக்கூடிய தலைவர் செல்வராஜ் அவர்களே, பல்வேறு கருத்துக்களை இங்கே தெரிவித்து அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் பொதுச் செயலாளர் தோழர் கிருஷ்ணன் அவர்களே, மாவட்ட தலைவர் தோழர் பலராமன் அவர்களே, மற்றும் நிறைவுரை ஆற்றிருக்கக்கூடிய தோழர் ஞானசேகரன் அவர்களே, தோக்குரை ஆற்றிருக்கக்கூடிய முனைவர் கே சுந்தரராஜன் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளே, தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கூடிய தோழர் சிங்காரவேல் அவர்களே, மாவட்ட நிர்வாகிகளே, வட்டக்கிளை நிர்வாகிகளே, பங்கேற்றக்கூடிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்துடைய உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மத்திய மாநில பொதுத்துறை ஓய்வூதியர் பேரமைப்பின் மாநில மையத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் எனது பணிவான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம டிஎஸ்பி அவர்கள் உங்களிடையே ஒரு ஊக்க உரை அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சொல்லிட்டு போயிருக்காரு. நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டாரு. அவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஓய்வூதியம் என்பது எவ்வளவு அவசியம் என்பது உங்களுக்கு நாங்கள் சொல்லிதான் தெரியும்னு அவசியம் கிடையாது. அதனுடைய ஆபத்துகள் அந்த ஓய்வூதியத்தின் மீது, ஏன்னா அடிக்கடி நாங்கள் சொல்லுவோம், பெண்ணும் சன்னும் காப்பாற்றவில்லை என்று சொன்னாலும் கூட பென்ஷன் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி பல கூட்டங்களில் நாங்கள் பேசுவோம். இன்னைக்கு அந்த ஓய்வூதியம் 2003 ஓய்வூதிய பலன்கள் என்பது வழங்காமல் மாநில அரசு
வஞ்சித்திருந்தால் நாம் ஓய்வூதியம் பெறக்கூடிய அந்த இதில் இருக்கிறோம். அந்த ஓய்வூதியத்தின் மீது தோழர் கிருஷ்ணன் அவர்கள் தெளிவாக சொன்னார். உலக வங்கி, அதே மாதிரி இன்னைக்குடைய IMF என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு, இதனுடைய அவர்களுடைய தாக்கம் எப்படி அரசாங்கத்திற்கு இன்னைக்கு அதை சொல்றப்ப போன மாநில அரசாங்கம் கூட திராவிட முன்னேற்றக்கூடிய மாநில அரசாங்கம் கூட 5 பேரை கொண்ட ஒரு குழு என்பது அமைத்திருந்தது. எப்படி வந்து செலவுகளை பகிர்ந்து கொள்வது அப்படின்னு IMFல இருந்து கூட அந்த நிர்வாகிகள்லாம் கூட போட்டிருந்தாங்க. குறிப்பாக நாம் பெறக்கூடிய ஓய்வூதியத்தின் மீது இன்றைக்கு அது எந்த மாடல் அரசாக நடந்தாலும், சமூக நீதி மாடலா அல்லது திராவிட மாடல் அரசா அல்லது வந்து எப்படிப்பட்ட மாடல் அரசாங்கம் இருந்தாலும் அது கார்ப்பரேட் மாடல் அரசாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்றதா யதார்த்தமான உண்மை. ஏன்னா கார்ப்பரேட்டுகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்காகத்தான் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நமக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. அது அரசாங்கம் புதிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பழைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நம்முடைய நலன்களை பேணி பாதுகாக்கிறதா, நம்முடைய நலன்களுக்கு அது உகந்ததாக இருந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அந்த அரசை நாம் வரவேற்க கூட சொல்லிட்டு போயிருக்காரு. ஏன்னா இன்னைக்கு இந்த தேர்தல் ஒரு 50 வருடத்திற்கு பிறகு நடைபெற்ற ஒரு அதிசயமான தேர்தல் என்று பல ஆர்வலர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது பணபலத்தை உடைத்திருக்கிறது, ஜாதி பலத்தை உடைத்திருக்கிறது இப்படிலாம் சொல்றாங்க. அது உண்மையா உண்மை இல்லையான்றது இன்னும் வர காலங்கள் தான் அது நிரூபிக்கும். அது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, என்ன விஷயத்தை அது போய்கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்தை நாம அடுத்த கட்ட இந்த அரசாங்கத்துடைய நகர்வுகள் தான். இன்னைக்கு புதிதாக பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த அரசு வந்து ஏதோ செய்கிறது, லஞ்சம் இல்லை அது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வரவேற்கக்கூடிய, நம்ம எந்த அமைப்பாக இருந்தாலும் அதை நாம் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல ஒரு அரசாங்கம் செயல்படுன்னு சொன்னால் கண்டிப்பாக மக்கள் மனதை கவரக்கூடிய அந்த அரசு என்று நீண்ட காலம் இப்போ அப்படிதான் சொல்லியிருக்கோம். நம்ம கடந்த காலங்களில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில ஆட்சி நடைபெற்ற பொழுது நாம் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொன்னோம், நாம் நீங்கள் வந்து மறுபடியும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக ஊழியர்களுடைய நலன்களை அல்லது ஓய்வு பெற்றோருடைய நலன்களை, ஆசிரியருடைய நலன்களை, உழைக்கும் மக்களுடைய நலன்களை நீங்கள் பாதுகாக்கக்கூடிய வகையிலே இந்த ஆட்சி அமைகிறது என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களை அடுத்த கட்டத்திற்கு உங்களை நகர்த்துவார்கள். நீங்கள் விரும்புவதை போல திராவிட மாடல் 2.0 ஆட்சி என்பது அமையும் அப்படின்னா நாம் வந்து ஒரு கூட்டத்திலையும் சொன்னோம். ஆனால் அந்த அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதுதான் நமக்கு யதார்த்தமான உண்மை என்பது இருக்கிறது. எனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றினார்கள் சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். 8:30 மணிக்கு நம்ம வந்து 4ஆம் தேதி அன்னைக்கு டிவியை திறக்கும் பொழுது பல இடங்கள்ல வந்து போஸ்டல் பேலட்டு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவாக போஸ்டல் பேலட்டே விழலை. 8:30 மணிக்கு அது ஓபன் பண்ணும்போது முதல்ல தான் என்றாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா பல தொகுதிகளில் வந்து பின்னடைவில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நமக்கு வந்தது. இதுதான் வந்து யதார்த்தமான விஷயம் என்பது இந்த அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கமும் புரிந்து கொள்ள வேண்டும். கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நம்மை போன்ற போராட்ட குணம் உடைய சங்கங்கள் கண்டிப்பாக நலன்களை பாதுகாப்பாக, ஊழியர்களுடைய நலன்களை, ஓய்வூதியர் நலன்களை, ஆசிரியர் நலன்களை பாதுகாப்பதற்காக தொடர்ச்சியாக கடந்த காலங்களை போராடும் என்ற விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு இப்போ வேலிடேஷன் ஆக்டை பற்றி சொல்லியிருக்காரு. மத்தியில் இருக்கக்கூடிய இந்த ஒன்றிய அரசு வேலிடேஷன் ஆக்டை வந்து நிறைவேற்றி இருக்கிறது. இந்த வேலிடேஷன் ஆக்ட் 1972க்கு முன்தேதியிட்டு நிறைவேற்றிருக்கிறது தான் இப்போ நமக்கு விஷயமா இருக்கு. 17/12/1982 வழங்கப்பட்ட வரலாற்று மிக்க அந்த தீர்ப்பையே வந்து மாற்றக்கூடிய அளவில் முயற்சி செய்கிறது. அந்த சட்டம் வந்து செல்லுமா அப்படின்ற ஒரு கேள்வி. நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்ற அந்த வழக்குகள் தொடர்பாக கிருஷ்ணன் அவர்கள் உங்களுடைய விரிவாக பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. எப்படி போயிட்டு இருக்கு, என்ன விஷயம் சொல்லி நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நமக்கு வந்து நியாயமான சந்தேகம். இப்போ நீதிமன்றங்கள்னு சொன்னா இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி, அமைப்பு சாசனத்தின்படி நீதிமன்றம் என்ன வேலை, அவர்களுக்கான வேலை என்ன, இந்திய அரசியல் சாசனத்தில் என்ன எழுதியிருக்காங்க, பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், அந்த சட்டங்கள் சரியாக நடக்கிறதா, அதை பாதுகாக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ஜனநாயக அமைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கங்களுடைய இதில் வந்து பாதுகாப்பதற்காக அந்த நீதிமன்றம் இருக்கிறது. அந்த நீதிமன்றம் கண்டிப்பா வேலிடேஷன் ஆக்ட் எதிராக வந்து தீர்ப்பு கொடுக்குமா அப்படின்ற ஒரு
சந்தேகம் என்பது அனைவருக்குமே தோன்றும். ஆனால் என்ன விஷயம் சொன்னால், கடந்த காலங்களில் இதே உச்சநீதிமன்றம் அரசியல் சாசன சட்டம் அந்த நகரா வழக்கறிஞர் தொடர்ந்து அந்த இதில் வந்து சந்திரசூட் அப்படின்ற இன்னைக்கு இருந்த போன முறையில் இருந்தார்ல, அவருடைய தந்தையார் இருந்து தலைமையில் இருந்த அந்த பெஞ்சு தான் வந்து வரலாற்று மிக்க தீர்ப்பை வந்து 82ல கொடுத்தாங்க. இந்திய அரசியல் சாசனம் 14க்கு எதிராக நாம யாரையுமே வந்து பாகுபாடு செய்யக்கூடாது. ஏன்னு சொன்னா அரசியல் சாசன சட்டம் 14 தான் சொல்லுதுன்னு சொன்னா அனைவருமே சமம். இந்திய நாட்டில் இருக்கு, அது இருக்க நடக்குதா நடக்கலையா அப்படின்றது வேற. ஆனா அரசியல் சாசன சட்டத்துல எழுதி வைத்திருக்கிறாங்க அனைவருமே சமம் என்று. அந்த பாயிண்டை வச்சுதான் வந்து அன்னைக்கு 82ல அந்த தீர்ப்பு என்பது நமக்கு கிடைத்தது. இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ வேலிடேஷன் ஆக்டை போட்டாங்க, அப்போ அது வந்து சரி கிடையாது. ஆனா அந்த அரசியல் சாசன சட்டம் என்பது இன்னும் வந்து இருக்கு. அப்போ அரசியல் சாசன சட்ட பிரகாரம் இந்த தீர்ப்பை வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கடந்த காலங்களில் 2023 என்று நினைக்கின்றேன், 2023ல இதே பாராளுமன்றத்தில் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பதற்காக இந்த கொலிஜியம் என்ற ஒரு முறை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த கொலிஜியத்தை வந்து நிராகரித்து விட்டு பிரதம மந்திரி வந்து விருப்பப்பட்டு, அதே மாதிரி பிரதம மந்திரியும் மத்தியிலே அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியும் சேர்ந்து ஒரு குழு அமைத்து அந்த குழு வந்து செலக்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னா உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிக்கலாம் என்று ஒரு சட்டம் வந்து இயற்றினார். அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட தீர்ப்பில் 2024ல அது செல்லாது, கொலிஜியத்தின் அடிப்படையில் தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்று இதே உச்சநீதிமன்றம் பாராளுமன்றத்தில் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக வந்து தீர்ப்பு வழங்கி இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கு என்பது நமக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான நம்ம அரசியல் சாசன சட்டமும் ஏற்கனவே இருக்கக்கூடிய உச்சநீதிமன்ற அந்த தீர்ப்புகளும் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்ற விஷயத்தை நாம் ஒரு நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை நாம் அணுக வேண்டும் என்று இந்த கூட்டத்திலே தெரிவித்துள்ளோம். அது மட்டும் இல்லை, இப்போ FCPA அப்படின்ற அமைப்பு வந்து இந்திய நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்களை கடந்த காலங்கள் நடந்து நீங்க கூட அனைவரும் அந்த போராட்டங்கள்ல கோயம்புத்தூர்ல கலந்து கொண்டீர்கள். இப்போ FCPA என்ன சொல்லுதுன்னு சொன்னா, இது வந்து இதோடு இந்த வேலிடேஷன் ஆக்டை நாம் முற்றிலுமாக நாம் வந்து புறந்தள்ளுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசாங்கமும் அதே போல நீதிமன்றங்களும் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதிமன்றத்திலே கடுமையான போராட்டங்களை நாம் நடத்த வேண்டும். இந்த போராட்டம் இதோடு நின்றுவிட்டது அப்படின்ற மாதிரி யாரும் பார்க்க கூடாது. இந்த போராட்டங்களை நாம் தொடர்ச்சியாக நடத்த வேண்டும். அது மத்திய அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்தக்கூடிய வகையிலே போராட்டங்களை சொன்னா, இப்போ இந்த FCPA என்ற அமைப்புல வந்து உங்களுக்கு தெரியும், தொழிற்சங்கங்கள் இப்போ BSNL எடுத்துன்னு சொன்னா ஒரு 4 சங்கம் இருக்கு. HMS சார்பாக கூட வந்து ஒரு சங்கம் இருக்கு. பிஜேபியினுடைய அமைப்பு இந்துஸ்தான் மஸ்தூர் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பின் சார்பாக கூட BSNL இருக்கு, CITU சார்பா இருக்கு, AITC சார்பா இருக்கு, கட்சிகள் சார்பாக இருந்து கொண்டு எல்லாருமே ஒருங்கிணைந்து இன்றைக்கு வந்து இந்த ஒற்றுமை என்பது வாராத மாமணியாக இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த வேலிடேஷன் ஆக்ட் அதை இந்த ஒற்றுமையை ஏற்படுத்தியிருக்கு. ரயில்வே துறையில, அதே போல வந்து போஸ்டல் துறையில, இப்படி பல்வேறு துறைகளில் மத்திய அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அந்த ஓய்வூதியர்கள் மத்தியிலே இது நம்ம ஓய்வூதியத்திற்கு எதிராக தொடுக்கப்பட்ட தாக்குதல். இந்த தாக்குதலை நாம் ஒன்றாக நின்று நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தை அது உருவாக்கி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இந்த வேலிடேஷன் ஆக்டை நாம் முற்றிலுமாக இந்த அரசாங்கம் வாபஸ் பெறும் வரை அல்லது உச்சநீதிமன்றத்திலே இதற்கான வழக்குகளை வந்து வெல்லும் வரை கண்டிப்பாக நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும். அந்த போராட்டத்திலே முழுமையாக நீங்கள் கடந்த காலங்களைப் போல பங்கேற்க வேண்டும் என்ற வேண்டுகோளை பேரமைப்பின் வாயிலாக வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த, அதாவது 13/6/2026 அன்று பெரியநாயக்கம்பாளையம் கிளையில் நடைபெற்ற ஆண்டு பேரவையின் தீர்மானங்கள், அதாவது இன்று நடைபெற்ற ஆண்டு பேரவை கிளையினுடைய 1 நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று தமிழக வெற்றிக் கழகத்தின் புதிய ஆட்சிக்கு பேரவை வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது. தேர்தல் கால வாக்குறுதிகளில் ஓய்வூதியர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான
பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட இப்பேரவை வேண்டுகிறது. வேண்டுகிறது அல்ல, கோருகிறது. 2, தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் 1 லட்சத்துக்கு அதிகமான பணியிடங்கள் காலியாக உள்ளன. அரசின் செயல் திட்டங்களை நிறைவேற்றவும் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்கால வாழ்க்கைக்கு வழிகாட்டவும் காலி பணியிடங்களை நிரப்பிட இப்பேரவை கோருகிறது. குடும்ப பாதுகாப்பு நிதியின் மாதாந்திர சந்தா 80 150 உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் குடும்ப பாதுகாப்பு நிதியில் மாற்றமின்றி ரூபாய் 50,000 மட்டும் வழங்கப்படுகிறது. எனவே குடும்ப பாதுகாப்பு நிதியை 2 லட்சமாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் என்று இப்பேரவை கோருகிறது. பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் போனஸ் ஏ மற்றும் பி கிரேட் அரசு ஊழியர்களுக்கு கிடையாது என்ற கட்டுப்பாட்டை நீக்கி அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் கிரேடு பாகுபாடின்றி வழங்க வேண்டும் என இப்பேரவை வலியுறுத்துகிறது. புதிய மருத்துவ காப்பீடு திட்ட காலம் 30/6/2026 உடன் முடிவடைந்து 1/7/2026 முதல் 30/6/2030 வரையான தொகுப்பு காலத்தில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் கடந்த காலங்களில் காப்பீட்டுத் தொகை பெறுவதில் ஓய்வூதியர்கள் சந்தித்த பல்வேறு சிரமங்களை களைந்து முழுமையான பயன்பெறத்தக்க வகையில் திட்டத்தை நடைமுறைப்படுத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்று இப்பேரவை கேட்டுக்கொள்கிறது. சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கும் குறைந்தபட்ச ஓய்வூதியம் ரூபாய் 6,800 வழங்க வேண்டும். மருத்துவ காப்பீடு எல்லாவிதமான சிகிச்சைக்கும் தொகை வழங்க வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்ட களத்தில் உள்ள அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளை பேச்சுவார்த்தை மூலம் அரசு நிறைவேற்ற வேண்டும் என இப்பேரவை வலியுறுத்துகிறது. அனைவரும் இதனை ஏற்றுக்கொண்ட வகையிலே கரவொலி அனைவருக்கும் வணக்கம். பேரவையில் விவாதங்கள் தீர்மானங்கள்லாம் இருக்கை அது சம்பந்தமாக எனக்கு ஒரு 6 தீர்மானங்கள் கொடுத்துருக்காங்க. விரிவாக படித்த நேரம் இல்லை, சுருக்கமாக அதை பற்றி சொல்லிடுறேன். மேற்கு புறவழிச்சாலை பெரிநாயக்கப்பட தொட்டி போகணும் அப்படின்னு ஒரு பொது தீர்மானம். 2வது மேட்டுப்பாளையம் ரயில் வண்டி அது வீரபாண்டி அப்புறம் புதுப்பாளையம் இந்த ஸ்டேஷனில் நின்று போகணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். ரெண்டாயிரப்பாளையத்தில் நிறையா இடம் இருக்குது, அதனால் தொடர் வண்டி நிலையம் கொஞ்சம் புதுப்பிப்பு வேலை செய்யணும் அப்படி ஒரு தீர்மானம். அப்புறம் நம்பர் 4 வீரபாண்டியில் நிழல் கூடையில் பயணிகள் தங்குவதற்கு எல்லாம் வெயிலே நிற்கிறோம், அதுக்கு ஒரு நிழல் கூடை அமைத்து தரணும் அப்படின்னு பஞ்சாயத்துக்கு ஒரு தீர்மானம். இளநொழி ஜோதிபுரம் வரையில் மேம்பாலம் 2 பக்கம் தண்ணி ஒழுகுது, போக முடிய மாட்டேங்க, அதை சரி பண்ணணும் சீர்படுத்தணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அப்புறம் நூலகம், இப்போ ரங்கநாதபுரத்தில் கிளை நூலகம் இருக்குது, அது கொஞ்சம் தூரமாக இருக்குது. பெரிநாயக்கம்பாளையம் பிடிஓ ஆஃபீஸில் இடம் நிறையா இருக்குது, ஏதோ ரூமில் கிளை நூலகம் ஒன்று அமைச்சா தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 தீர்மானம் கேட்டுக்கொண்டதுக்காக கரவழி அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த தீர்மானங்களை ஏற்றுக்கொண்டதற்கு உங்களுடைய ஒப்புதல் வழங்குமாறு கேட்டுக்கொள்ளலாம். கரவழி கொஞ்சம் அடுத்தபடியாக நம்முடைய நிறைவுரையாற்றுவதற்கு நம்முடைய மாவட்ட தலைவர் பலராமன் அவர்களை அன்போடு கேட்கிறார். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பெரியநாயக்கம்பாளையம் கிளையினுடைய இந்த பேரவை கூட்டத்தினுடைய தலைவர் செல்வராஜ் அவர்களே, நிகழ்ச்சியை
நிகழ்ச்சியில் முதல் நடவடிக்கையாக அஞ்சலி தீர்மானத்தை வாசித்த ரங்கராஜ் அவர்களே, வரவேற்புரையாற்றிய சாந்தா தேவி ரங்கராஜன் அவர்களே, இங்கே நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளரும் மாவட்ட செயலாளருமான சிங்கார தேங்க்யூ சிங்காரவேல் அவர்களே, இங்கே இந்த நிகழ்ச்சி இந்த மாநாட்டை துவக்கி வைத்த பேராசிரியர் சுந்தரராஜ் அவர்களே, செயலாளர் அறிக்கை பொருளாளர் அறிக்கை எல்லாம் சமர்ப்பித்து உங்கள் முன்னாலே உங்களுடைய வட்டக்கலை நிர்வாகிகளே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக எல்லா விஷயங்களும் சொல்லப்பட்ட பிறகு நான் எங்களை போன்றவர்களெல்லாம் நன்றி சொல்லி போக வேண்டிய நிலையிலே எல்லா விஷயங்களும் சொன்ன நம்முடைய முன்னாள் மாநில பொதுச் செயலாளர் கிருஷ்ணன் அவர்களே மற்றும் பத்மாவதி அப்துல்ராஜ் அவர்களே, இங்கே மத்திய மாநில பொதுத்துறை ஊழியத்தினுடைய பொதுச் செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே மற்றும் இங்கே பொன்னுசாமி டிஎஸ்பி அவர்களே மற்றும் எல்லோருக்கும் பொதுச் செயலாளர் அறிக்கையை சமர்ப்பித்த வீரலட்சுமி ரங்கசாமி அவர்களே மற்றும் இங்கே திரளாக நம்முடைய மாநில செயலாளர் ஞானசேகரன் அவர்களே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற இந்த வட்டக்கிளையினுடைய நம் சங்க உறுப்பினர்களே மற்றும் பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனாலும் நேரத்தை நிறைய நான் குறிச்சிக்கிட்டு வந்தேன். ஆனால் உங்களோட அடிக்கடி நான் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு இருக்கிறதுனால நான் அதே விஷயம் இல்லை. ஆனால் நம்மை பொறுத்த மட்டும் இந்த அமைப்புகள் இல்லை என்று சொன்னால் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியாது என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் மத்திய அரசுக்கு ஈடான ஊதியம் என்பதை போராடி பெற்ற சலுகையை இன்றைக்கு எனக்கு முன்னாலே பேசிய நம்முடைய மாநில பொதுச் செயலாளர்கள் குறிப்பிட்டது போல அந்த கிரேடா பேக்கான ஒரு வழக்கை கிரேடா பேல வழக்குன்னா நீங்களும் சாதாரணம் இல்லை. என்னை போன்றவருக்கு 1200 ரூபா பென்ஷனில் இழப்பு. நான் ஒரு சாதாரண மிடில் லெவலில் ஆஃபீஸ் அலுவலக சூப்பரண்டாக ஓய்வு பெற்றேன். அந்த கிரேடா பே வழங்கப்படாதனாலே அந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக கிடைக்கப்படாதனாலே என்னை போன்றவருக்கு 1200 ரூபா பேசிக் பென்ஷனில் 2006 இழப்பை சந்தித்திருக்கிறேன். அப்படின்னா அந்த கிரேடா பே கேஸில் இன்னும் நம்ம கேஷுவலாக நம்ம எடுத்துக்க வேண்டியதில்லை. அவ்வளோ ஓய்வூதியர்களும் அந்த இழப்பை சந்தித்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் மறக்க முடியாது. நீதிமன்றங்கள்லாம் இப்போ எனக்கு முன்னாடி பேசிய வெங்கடேசன் குறிப்பிட்டது போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் 14 எல்லோருக்கும் சமம். மத்திய அரசு ஊழியருக்கு கொடுத்தா மாநில அரசு ஊழியர்களுக்கு உண்டு. ஆனால் மாநில அரசு ஊழியர்களுக்கு மத்திய அரசு ஊதியம் பெற வேண்டும் என்பது 88 வீரஞ்செறிந்த போராட்டத்தை நடத்தி நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றங்களும் அரசாங்கங்களும் அந்த குழியிலிருந்து கீழே நமக்கு மறுக்கப்படுகிறார்கள் என்பதெல்லாம் நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம்னா இன்றைக்கு பல விஷயங்கள் இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருந்த சலுகைகளை நாம் இழந்திருக்கிறோம். பெற்றுக்கொண்டிருந்த சலுகைகளை இழந்துகிட்டு இருக்கோம். 2003 என்ன நம்ம போன்ற அரசு ஊழியர்கள் நாங்கள்லாம் அரசு ஊழியர் சங்கத்தில் நாங்கள்லாம் இருந்தோம். அன்றைக்கி வேலை செஞ்சோம். இன்றைக்கு இந்த இவ்வளவு பெரிய ஓய்வூதியங்களை பெறுகிறோம்ன்றோம். இங்கே வீட்டிருக்கிறவர்களுடைய போராட்ட உணர்வுகள் இன்றைக்கு ஆசிரியர் அரசு ஊழியர்களுடைய போராட்ட உணர்வுகள் தான் அந்த இன்றைக்கு நாம் ஒரு மிகையான ஒரு ஓய்வுக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலை இன்னைக்கெல்லாம் இப்போ என்னாச்சுன்னா டிஃபென்சிவ் ரோல் பிளே பண்ண வேண்டிய நிலைக்கு நம்ம அஃபென்சிவ் ரோல் பிளே பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு டிஃபென்சிவ் ரோல் பிளே பண்ற அளவுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆனால் அமைப்புகளை நாம் மேலும் மேலும் வளர்த்து எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த கோரிக்கைகளை பார்க்கணும். 2003 என்ன செஞ்சாங்க? நம்மளாம் நாங்கள் போய் கேட்டா பெற்றுக்கொண்டிருந்த சலுகைகளை மறுப்பதற்கு ஆட்சியாளர்கள் வரமாட்டார்கள்னு நம்மகிட்ட மிதப்பா இருந்தோம். ஆனால் 2003 நாம் பெற்றுக்கொண்டிருந்த ஓய்வூதிய சலுகைகளை எல்லாம் 2003 மார்ச்சுக்கு ஏப்ரலுக்கு பிறகு ஓய்வு பெறுவதற்கெல்லாம் மறுத்தார்கள் என்பதையெல்லாம் மறந்துவிட முடியாது. அப்படி மறுத்த போது 2003 வீரஞ்செறிந்த போராட்டத்தை அரசு ஊழியர்கள் போராடி அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போராடினார்கள். எண்ணற்றவர்கள் டிஸ்மிஸ், 1 லட்சம் பேர் சஸ்பெண்டட், அப்புறம் ஒரு 1000க்கு மேல டிஸ்மிஸ் என்ற பல போராட்டங்களில் நம்முடைய தியாக உணர்வுகளோடு போராடினோம். உச்ச நீதிமன்றத்திற்கு இந்த வழக்குகளை எல்லாம் எடுத்து சென்றோம். அன்றைக்கு போடப்பட்ட அரசாணையில் ஒரே ஒரு அரசாணை தான் உச்ச நீதிமன்றத்தில் மறுக்கப்பட்டது. அது என்னன்னா கம்யூட்டேஷன் மத்திய அரசு 40% கொடுக்கல. அது ஒண்ணுதான் மறுக்கப்பட்டதே தவிர மற்ற தீர்ப்புகள் இந்த தமிழக அரசு போட்ட அந்த அரசாணைகள் எல்லாம் தூக்கி எறியப்பட்டு நமக்கு சாதகமான தீர்ப்பை பெற்றோம். தீர்ப்பை பெற்ற பிறகு ஆட்சியாளர்கள் குளிக்கிறாங்கன்னா கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா அதான் அரசு ஊழியர்களுடைய ஓட்டு தேவையில்லை என்ற அடிப்படையிலே அன்றைக்கு இருந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு 2004 தேர்தலில் அந்த ஆட்சியாளருக்கு நாம் 40க்கு 0 என்பதை உணர்த்திய பிறகு அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் அரசாணைகளாக வந்ததையெல்லாம் நாம் சந்தித்திருக்கிறோம். அப்படி நாம போராட்ட களங்களை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் நேரடியான போராட்டங்கள் மூலமாகவும் நம் பிரச்சனையின் மீது மக்களுடையவர்களாக இருக்கும். இங்கே சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்க பார்க்கும்போது வேலிடேஷன் ஆக்ட்
அந்த வேலிடேஷன் ஆக்ட் நம்ம மேலே பொங்குகிற கத்தி அது அந்த நாள் பாதிப்பு வருமா வராங்கல்ல, பாதிப்பை உண்டாக்குவதற்கான ஏற்பாடுகளை ஆட்சியாளர்கள் தேவைப்படும் போது பயன்படுத்துவதற்காக அந்த சட்டங்களை தீட்டியிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசுகள் எல்லாம் சேமநல அரசு என்று சொல்லிக்கொண்டு, சேமநல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் என்று சொல்லிக்கொண்டு இவர்கள் இருந்து கொண்டே நமக்கெல்லாம் பாதகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு முன்னாலே வெங்கடேசன் கொடுத்தது போல கார்ப்பரேட் ஆட்சியாளர்கள் கார்ப்பரேட்டுகளை பாதுகாப்பதற்காகவும் நம்மை போன்று இந்த அரசாங்கத்திலே உழைத்து காரியங்களை இந்த அரசை முன்னுக்கெடுத்து சென்ற நம்மளை எல்லாம் பழிவாங்குகின்ற நடவடிக்கைகளை சென்று கொண்டிருக்கிறார்கள். நம்ம பொறுத்தமட்டில் நாம் பார்க்க வேண்டியது, நமக்குள்ளே ஒற்றுமையோடு எல்லா இயக்கங்களையும் ஒன்றிணைத்து போராட்ட களத்தில் இருக்கணும். இந்த புதிய அரசு அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலே புதிய பென்ஷன் திட்டத்தை மறுத்து பழைய பென்ஷன் திட்டத்தை உருவாக்குகிறேன் என்று சொன்னார்கள். இதற்கு முன்னாலே சொன்ன அரசு புதிய பென்ஷன் திட்டத்தை மறுத்து பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்குகிறேன் என்று தேர்தல் அறிக்கையிலே கொடுத்த பிறகு தேர்தல் நேரத்தில் டேப் என்று சொல்லி தமிழ்நாடு அசூர்டு பென்ஷன் என்று சொல்லி அவர் ஆணையை போட்டுவிட்டு அதற்கான விரிவான உத்தரவை போடாமல் சென்றதனாலே 1/1/2006 பிறகு ஓய்வு பெற்றவர்கள், இன்றைக்கு வரை 2026 பிறகு ஓய்வு பெற்றவர்கள் இந்த 6 மாதங்கள் ஆகியும் அவர்களுடைய ஓய்வூதிய பலன்கள் பெற முடியாத நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கணும். நாம விழிப்புணர்வோடு இந்த பிரச்சனைகள் மீது நாம் இந்த அரசாங்கத்திற்கு நிர்பந்தத்தை கொடுப்பதன் மூலமாகத்தான் நாம் இந்த பிரச்சனைகள் தீர்வு காண முடியும். அதனுடைய எடுத்துக்காட்டாக தான் இந்த பேரவைகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா நம்ம மாணவன் பூரா எல்லாம் வந்துடும், பென்ஷன் வந்துடும். ஆனால் இப்படி நான் சொல்லி கொண்டு இருக்கும்போதே பென்ஷன் 10:30 மணிக்கு கிரெடிட் ஆகலைன்னு வச்சுங்க, பென்ஷன்லாம் வந்துடும் மெதப்பா நம்ம இருந்துட்டு இருந்தா கூட 10:30 மணிக்கு பென்ஷன் கிரெடிட் ஆன மெசேஜ் நம்ம போனில் வரலைன்னா பதறுகிறார்கள். நம்ம சங்க நிர்வாகிகளோடு தொடர்பு கொள்கிறார்கள். ஓய்வூதியம் கிடைக்குமான்னு கேள்வி கேட்கிறாங்க. வரலையே, எப்போ வரும்னு கேட்டால் கூட நியாயம் இருக்கிறது. கிடைக்குமான்னு அந்த வார்த்தைகளே தவறு. நமக்கு அந்த நம்பிக்கைகள்லாம் இருக்க வேண்டாம். பாசிட்டிவாக நாம் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்வதற்கான போராட்டத்தில் நம்ம ஈடுபடுத்துவதும், இங்கே வந்திருக்கிறவர்கள் இந்த இயக்கத்தை மேலும் மேலும் வளர்த்தெடுப்பதற்கும், ஓய்வூதியர்களுக்கு நீங்கள் அந்த பிரச்சனைகளை சொல்லுவதற்கான நீங்க இந்த பிரச்சனைகளை இங்கே எங்களிடம் நாம் சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் உங்களோட நண்பர்களுக்கு எல்லாம் இந்த விஷயங்களை கொண்டு செல்வதன் மூலம் இந்த இயக்கத்தை பாதுகாக்கிறோம் என்பதை விட நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்கிறோம் என்ற அடிப்படையில் இந்த இயக்கத்தோடு நீங்கள் ஈடுபட வேண்டும். நேரத்தை கருதி நான் பல விஷயங்கள் சொல்லுவதற்கான வாய்ப்புகள் குறைந்து படித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தலைவா. அதோட இறுதி நிகழ்ச்சியாக நிறைவுரையை நம்முடைய மாநில செயலாளர் நிகழ்த்தவுள்ளார். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு அறிவிப்பு, 2 அறிவிப்புகள். ஒன்று, இந்த கிளையின் சார்பாக ஒரு வேண்டுகோள் விடுத்தார்கள். இந்த செலவெல்லாம் ஈடுபடுவதற்காக தங்களுடைய நன்கொடையை பங்களிப்பு கொடுப்பதற்கு கேட்டுட்டு இருந்தாங்க. அது நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் அது கொடுக்கலாம்னு சொல்லி கேட்குறோம். இரண்டாவதாக, நிகழ்ச்சி முடிஞ்ச உணவு தயாராக இருக்கு, யாரும் போயிட வேண்டாம். அரிசி சரியான டைம் தான், 1:30 மணி நம்ம சாப்பிடக்கூடிய டைம் தான். அதையும் அருந்தி உணவு செல்ல வேண்டும் என்று அந்த வேண்டுகோளோடு நிறைவுரையாக நம்முடைய மாநில செயலாளர் ஞானசேகரன் அவர்களை கருத்துரை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தினுடைய பெரியநாயக்கன்பாளையம் வட்டக்கிளையினுடைய ஆண்டு பேரவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தோழர் செல்வராஜ் அவர்களை, அஞ்சலி தீர்மானம் வாசித்து அமர்ந்திருக்கக்கூடிய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் ரங்கராஜ் அவர்களை, நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் தோழர் சிங்காரவேல் அவர்களை, மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் கே சுந்தரராஜன் அவர்களை, செயலாளருக்கை வாசித்து அமர்ந்திருக்கக்கூடிய வேலுசாமி அவர்களை, பழனிசாமி அவர்களை, சிறப்பு விருந்தினராக வருகிறது இங்கே ஒரு நல்ல ஒரு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைப்புடைய முன்னாள் பொதுச் செயலர் ஐயா BK அவர்களை, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியர் பத்மாவதி அப்துராஜ் அவர்களை, மத்திய மாநில பொதுத்துறை ஓய்வூதியம் பெறக்கூடிய மாநில பொதுச்செயலாளர் தோழர் வெங்கடேசன் அவர்களே, பலராமன் அவர்களை, இந்த மாநாட்டுடைய நிறைவாக நன்றி உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய வீரலட்சுமி ரங்கசாமி அவர்களை, இந்த மாவட்ட வட்டப்பேரவையை மிக சிறப்பாக நடத்துவதற்கு காலையில் 9 மணியிலிருந்து
கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அமைதியாக இன்றைக்கு பொறுமையாக இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொன்னால் முதலாவது உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாகவே நான் தான் இந்த நிறைவுரையை நான் கேட்டு பெற்றேன். ஆனால் நிறைவுரை என்பது கிளைமேக்ஸ் மாதிரி திரைப்படத்தில் வர்ற மாதிரி அது மிக சிரமம். சிறப்புரை கூட சொல்லிடலாம், வாழ்த்துறை சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நிறைவுரை சொல்லும் பொழுது கொஞ்சம் சிரமம்தான். என்னென்னலாம் பேசணும்னு நினைச்சனோ அதெல்லாம் இவங்க பேசி முடிச்சுட்டாங்க. எனக்கு 20 மணித்துளிகள் மட்டும்தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கு. என்ன சொல்றது எனக்கே புரியல. பொதுவாகவே இன்றைக்கு அமைப்பு இருப்பதினால் நாம் இன்றைக்கு நலமாக இருக்கிறோம். அதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த அமைப்புலாம் இல்லை என்று சொன்னால் நாம் இன்றைக்கு ஓய்வூதியம் பெற முடியுமா என்றால் மிகப்பெரிய அது கேள்வியாக இருக்கிறது. இந்த அமைப்பு நம்மளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பிற்காக நாம் இன்றைக்கு தொடர்ந்து இந்த அமைப்பில் இருக்கிறோம். நம்முடைய அமைப்பு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேரமைப்பு. 80,000க்கு மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு என்பதை நாம் இன்றைக்கு நினைவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக இந்த அமைப்பினுடைய மாநில அமைப்பு என்பது நம்முடைய ஓய்வூதியருடைய நலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தொடர்ச்சியாக இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராடி பல எண்ணற்ற உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கும் என்பதை மாற்று கருத்து இருக்காது. நம் கடந்த காலத்திலேயே நிறைய சொல்லிட்டே இருப்போம், பேசும்போதெல்லாம் சொல்லுவோம். கடந்த கால அரசாங்கத்தை பற்றி எல்லாம் சொல்லுவோம். என்ன அரசு? திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசு. நீங்கள் எங்களுக்கெல்லாம் நீங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒன்று சொல்றீங்க, ஆட்சி மொழியில் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒன்று சொல்றீங்க. நீங்கள் மீண்டும் எதிர்கட்சியை வருவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள். நாங்கள் நிச்சயமாக நீங்கள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் நாங்கள் உங்களை எதிர்கட்சியில் அமர வைப்போம் என்று ஒரு அறிக்கை கொடுத்தது தமிழ்நாடு அரசு சங்கம். மறந்து விடக்கூடாது. சொன்னதை தான் நம்ம செய்வோம், செய்யறதை நம்ம சொல்லுவோங்கிற அடிப்படையில் அவங்க சொன்னதை செய்யல, நாம் சொன்னதை செய்து விட்டோம். அதுதான் இன்றைக்கு யதார்த்தமாக இருக்கிறது. எனக்கு முன்னால் பேசின தோழர் வெங்கடேசன் சொன்னது போல எந்த அரசாங்கம் நமக்கான அரசாங்கமாக இல்லை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அரசாங்கம் நமக்கான அரசாங்கமாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கத்திடம் பல்வேறு கோரிக்கைகளை குறித்து அது கடிதங்கள் வாயிலாகவோ அல்லது போராட்டங்கள் வாயிலாகவோ அல்லது ஆர்ப்பாட்டங்கள் வாயிலாகவோ தெரிவித்து அந்த அடிப்படையில் இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். அரசாங்கம் வந்துருச்சு, பரவாயில்ல. மிகப்பெரிய டிஎஸ்பி கூட சொன்னார், இந்த அரசாங்கம் நல்ல அரசாங்கமாக தான் இருக்கு, பரவாயில்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு, போதையில்லாத தமிழகமாக மாற்றுவதற்குண்டான முன்னெடுப்பு என்ற ஒரு 3 விஷயங்களை இன்றைக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் அல்லது அரசு நிர்வாகிகளாகட்டும், இன்றைக்கு ஓய்வு பெற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த தலைமைச் செயலாளரை சந்திப்பதற்கு கூட இன்றைக்கு முடியல. ஆனால் இந்த அரசாங்கம் பிறந்து ஒரு கிட்டத்தட்ட 1 மாத காலம் தான் ஆகியிருக்கிறது. இந்த அரசாங்கத்தை எடுத்தோடனே நம்ம குறை சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் என்பது இருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு ஓய்வு பெற்ற நம்முடைய அமைப்போ இல்லை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசுடைய சங்கமோ பல்வேறு அமைப்புகளோ இன்றைக்கு நீதித்துறை செயலாளரையோ அமைச்சரையோ நாம் பார்ப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை இன்றைக்கு வருத்தத்தோடு நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். பொதுமக்களும் நம்மளும் ஒன்றா போய் மனு கொடுக்கணும். அதெல்லாம் செக்ரட்டேரியட்டில் போனால் இன்றைக்கி பயங்கரமான கட்டுப்பாடுகள். இன்றைக்கு யாரும் உள்ளே அவ்வளோ சீக்கிரமாக போக முடியாது. நல்ல ஆட்சி கொடுக்கிறார்கள், மக்களுக்கான அரசாங்கம் என்று செயல்படுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். 1 ரூபாய் கூட இந்த அரசாங்கத்துடைய பணத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம், வீண் செலவு செய்ய மாட்டோம் என்றெல்லாம் முதல்வர் சொல்லுகிறார்கள். வரவேற்கிறோம், மாற்று கருத்தே இல்லை. ஆனால் நம்மை போன்ற ஓய்வூதியர்கள் அல்லது இன்னும் பிற பொதுமக்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் எவ்வாறு செயல்படுத்தும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இந்த அரசாங்கம் அமைவதற்கு முன்பாக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது முதல் கட்டமாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதில் நம்முடைய கோரிக்கை என்பது இல்லை. ஓய்வூதியருக்கு அந்த பழைய ஓய்வு திட்டம் வழங்கப்படும் அரசு ஊழியர்களுக்கு என்ற விஷயத்தை அவர்கள் சொல்லவில்லை. நம்முடைய மாநில அமைப்பினுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த தேர்தல் அறிக்கையை பிறகு மீண்டும் ஒரு தேர்தல் அறிக்கைகளே நம்மளுடைய கோரிக்கைகளை சேர்ப்பதற்குள்ள நடவடிக்கையில் ஈடுபட்டோம். இன்றைக்கு பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்மோகன் இடத்துல நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக பேசி இந்த அரசாங்கம் அமைய வேண்டும் என்று சொன்னால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும், அந்த டாப்ஸ்ங்கிற திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடாது, ரத்து செய்ய வேண்டும். ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கைகள், தற்போது பணியிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய ஊழியருடைய நலன் சார்ந்த கோரிக்கைகள்,
சத்துணவு அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு அவர்கள் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியங்கள் குறித்தான அந்த அறிக்கைகளை நீங்கள் உங்களுடைய தேர்தல் அறிக்கையை நீங்கள் வெளியிட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆட்சி அமையும், அதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய மாநில தலைவர், உங்களுடைய அமைப்பினுடைய இந்த கழகத்துடைய தலைவரிடத்தை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லி கடைசியாக அந்த தேர்தல் அறிக்கையிலேயே நம்முடைய கோரிக்கை வைத்திருக்கிறார் என்பதை நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அரசாங்கம் அவங்களாம் இந்த தமிழகத்தின் வெற்றி கழகம் அதை அறிவிக்கல. தமிழ்நாடு ஓய்வு பெற்ற அரசு சங்கத்தின் சார்பாக இந்த அறிக்கையிலே தேர்தல் அறிக்கையிலே எங்களையே சேர்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் சேர்த்து கொண்டால் நீங்கள் ஆட்சியில் அமரலாம், இல்லை என்று சொன்னால் சிரமம் என்று சொன்னோம். அதன் அடிப்படையிலே அவர்கள் சேர்த்தார்கள். இன்றைக்கு ஆட்சி கட்டளை அமர வைத்திருக்கிறோம். ஆட்சியாளரை அகற்றுவதும் ஆட்சி கட்டளை அமர வைத்து அழகு பார்ப்பதும் நம்ம கையில தான் இருக்கிறது, யார் கையிலுமே இல்லை என்பதை பெருமிதத்தோடு நான் சொல்லுகிறேன். என்ற அடிப்படையிலே மீண்டும் இந்த ஆட்சியாளர்களை சந்திப்பது புதிய ஆட்சியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து விட்டார்கள். அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக, ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்து செய்தியெல்லாம் அனுப்பிவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு முதல்வரையும் நீதித்துறையுடைய அமைச்சரை எல்லாம் சந்திப்பதற்காக நம்ம அமைப்பின் சார்பாக அடுத்த வாரம் செல்வதாக மாநில தலைவர் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளை குறித்தான அந்த கோரிக்கை மெமோரண்டத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பொதுவாகவே அதில் இன்றைக்கு ஓய்வூதியம் குறித்தான பிரச்சனை, டேப்ஸ் எல்லாம் வேண்டாம், டேப்ஸ் முதலே சொல்லிட்டாங்க. இந்த அரசாங்கம் கடந்த அரசாங்கம் போடும்போது அந்த ஜிஓ சரியான அரசாணை வெளியிடாத காரணத்தினால் இன்றைக்கு 1/2026 பணி ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அங்கன்வாடி சட்ட ஊழியர்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஓய்வூதியமே கிடையாது. அதை ஆகாவோகன் கொண்டாடிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போன இந்த ஆட்சி வந்த உடனே போய் மீண்டும் ஒரு ஸ்வீட்டில் கொண்டுட்டு போகிறாங்க. டேப்ஸ் திட்டத்தை ஆமாம் பரவாயில்ல வரவேற்கன்னு சொன்னவர்கள் எல்லாம், ஸ்வீட் ஊட்டி கேக் ஊட்டியவர்கள் எல்லாம் இந்த ஆட்சி வந்த உடனே அடுத்த 2ஆம் நாளே முதல்ல போய் நிற்கிறாங்க. மீண்டும் நாம் அதற்காக ஒரு விஷயத்தை நாம் அந்த அரசாங்கத்திற்கு நம்ம தெரிவித்தோம். கடந்த ஆட்சி காலத்தில் டேப்ஸ் திட்டத்தை அவர்கள் வரவேற்றார்கள். இந்த டேப்ஸ் திட்டம் என்பது ஊழியருக்கு சாதகமானது இல்லை, ஊழியருக்கு பாதகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி ஒரு அறிக்கையை கூட கொடுத்திருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு இது செல்லவில்லையா என்றுதான் தெரியவில்லை. ஆனால் அடுத்த வாரத்திலே சென்னையிலே அவர்கள் மாநில முதலமைச்சரை சந்திப்பதற்குண்டான அந்த தேதியை கேட்டிருக்கிறார்கள். கிடைத்தால் நிச்சயமாக பழைய ஓய்வு திட்டத்திற்குண்டான விஷயங்களை முன்னெடுப்பார்கள். ஏன்னா இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பழைய ஓய்வு திட்டம் நமக்கு என்ன, அதை பற்றிலாம் என்ன, நமக்கு அதுக்கு என்ன இருக்குது, நம்ம தான் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோமே, அது சிபிஎஸ் வந்தாங்க, டேப்ஸ் வந்தாங்க, யூபிஎஸ் வந்தாங்க, என்பிஎஸ் வந்தாங்க, அப்படிலாம் இருந்து விடவே முடியாது. அவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுத்தால் நமக்கு ஓய்வூதியம் கண்டிப்பாக கிடைக்கும், அதில் எந்த மாற்றம் கிடையாது என்ற அடிப்படையிலே தான் நாம் அந்த பழைய ஓய்வு திட்டத்தை கராராக அமல்படுத்த வேண்டும் என்று இந்த அரசாங்கத்திலே வலியுறுத்த போகிறோம். அதில் மாற்று கருத்தை இல்லை என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டு, பென்ஷன் வேலிடேஷன் பற்றிலாம் நிறைய சொல்லிட்டாங்க. பொதுவாக இந்த பார்லமெண்ட்டுடைய அந்த அரசியல் சட்ட நிர்ணய சபையினுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய இந்திய அரசியல் சட்டத்துடைய 14வது சரத்து என்ன சொல்லியிருக்கிறது, அனைவரும் சமம், அனைவருக்கும் எல்லாம், அனைவருக்கும் வேலை, எல்லாம் சமத்துவமாக இருக்கிற விஷயமெல்லாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் 14வது சரத்தில் சொல்லியிருக்காங்கன்னா சொல்லிட்டாங்க. திரும்ப திரும்ப நாம் அதையே சொன்னால் சரியாக இருக்காது என்ற விஷயத்தை சொல்லிக்கொண்டு ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுகிறேன். இது உங்களுக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும். நண்பர் வெங்கடேசன் கூட அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காரு. இந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கொண்டு என்னுடைய நிறைவுரையை நிறைவு செய்கிறேன் தோழர்களே. இது வாட்ஸ்அப்பில் வந்த ஒரு செய்தி. இளமைக்காரி சம்பளம், அன்புக்காரி பென்ஷன். எங்கள் இளமையில் நாங்களும் ரொம்ப வண்ணமயமான வாழ்க்கை வாழ்ந்தோம். சம்பளம் என்கிற அழகான பெண்ணின் காதலில் விழுந்தோம். அவள் ஒவ்வொரு மாதமும் முதல் தேதி சிரித்துக்கொண்டே வருவாள். 3ஆம் தேதி வந்ததும் குட்பை சொல்லி போய்விடுவாள். சில நேரங்களில் அவள் தோழிகளோடு வெளியே போவாள். வேறு சில நேரங்களில் இஎம்ஐகளோடு சேர்ந்து ஓடிவிடுவாள். நாங்கள் பாக்கெட்டின் மூலையில் தேடிக்கொண்டே இருப்போம். அவளோ செலவுகள் வடிவில் பறந்து போவாள். ஒரு நாள் வாழ்க்கை திருப்பம் அடைந்தது. முடியும் நரைக்க ஆரம்பித்தது. முழங்கால்களும் சொல்ல ஆரம்பித்தன, அண்ணா இனி கொஞ்சம் ஓய்விடு. அப்போது ஒரு புதிய கதாநாயகி எங்கள் வாழ்க்கையில் வந்தால் மேக்கப் இல்லை. எங்கள் வாழ்க்கையில் வந்தால் மேக்கப் இல்லை, அலட்டல் இல்லை. சாதாரணமானாலும் ரொம்ப அழகானவள். அவள் பெயர் பென்ஷன். அவள் ஸ்டைல் மட்டும் அற்புதம். அவள் கனெக்ஷன் லைஃப் டைம் கனெக்ஷன். இப்போது அவள் ஒவ்வொரு மாதம் சரியான நேரத்திற்கு வருகிறாள். சாக்கு போக்கு சொல்ல மாட்டாள்.
கோபத்தில் போய்விட மாட்டாள். சாக்கு போக்கு சொல்ல மாட்டாள், கோபத்தில் போய்விட மாட்டாள். அமைதியாக வங்கி கணக்கில் உட்காருகிறாள். ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி என் இதயத்தை மகிழ்விக்கிறார். அன்புள்ள வாடிக்கையாளரே, உங்கள் பென்ஷன் வரவு வைக்கப்பட்டது. இந்த செய்தியை கேட்டதும் என் மனம் பாட்டு பாடுகிறது. மாலையில் டீ குடித்து கொண்டு உட்கார்ந்தால் அவள் காதில் மெதுவாக சொல்லுவாள், கவலைப்படாதீங்க ஹீரோ, சினிமா இன்னும் முடியல, நான் உங்க கூடவே இருக்கேன். ஆனால் அவள் ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறாள். வருடத்திற்கு ஒரு முறை தேர்வு வைக்கிறாள். வாழ்க்கை சான்றிதழ், லைஃப் சர்டிபிகேட் நிரப்பச் சொல்லுகிறாள். அப்போது அன்பாக கேட்கிறாள், சொல்லுங்க, நீங்க இன்னும் உயிரோடு இருக்கீங்களா? நாங்கள் கர்வமாக பதில் சொல்லுவோம், ஓ மை டார்லிங், புலி இன்னும் உயிரோடு தான் இருக்கு. மேலும் கேளுங்க, உண்மையான காதல் என்றால் இதுதான். நாங்கள் எப்போ இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவள் எங்கள் வாழ்க்கையை துணையின் கையை பிடித்து தலைகுனியாமல் வாழ கற்றுக் கொடுப்பாள். எந்த புகாரும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை. ஒவ்வொரு பொறுப்பையும் அமைதியாக நிறைவேற்றுவாள். அதனால் நண்பர்களே, நீங்க எத்தனையோ காதல்களை பார்த்திருப்பீங்க. ஆனால் இப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு ரொம்ப அரிதாகத்தான் தெரியும். சம்பளம் என்னை விட்டு போன இடத்தில் பென்ஷன் மட்டும் வாழ்நாள் முழுவதும் என் கூட நின்றது. அதனால்தான் முதுமைக்கு பயப்படாதீங்க, நாளையை பற்றி கவலைப்படாதீங்க. பென்ஷன் உங்களோடு இருந்தால் ஓய்வு கூட ஒரு புதிய உற்சாகம் போல தோன்றும். அழகான வாழ்க்கையை சந்தோஷமாக வாடுங்கள். பென்ஷன் பெறும் அனைவருக்கும் இது சமர்ப்பணம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி தொடர்ந்து. வணக்கம். மேடம் அவர்களுக்கு இப்பொழுது இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. வியாழக்கிழமை நடந்தது. இதில் பாதி ஓய்வூதியர்கள் மட்டும் கலந்து கொண்டார்கள் என்பதை மிக வேதனையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இருப்பினும் மேடையிலே அமர்ந்திருக்கும் அனைவரும் பணிக்கு கல்கட் தீட்ட தீட்ட அறிவு வந்து கொண்டே இருக்கும். அந்த பணிக்கு கற்கள் தீட்டிய சிறு கல் தான் நான். வடவெளி வட்டக்கிளை தலைவராக 5 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். மிகவும் நல்ல முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். ஒரே ஒரு விஷயம், 2030ஆம் வருடம் வரும் பொழுது நமக்கு இந்த களஞ்சியம் இருக்காது. ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் வரப்போகுது. யாரும் எங்களை எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்கவுங்க அந்த செல்லில் அப்படியே ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்வாதாரம் அங்கே ட்ரெஸரியில் போய் விழுந்துரும் என்ற செய்தி இப்பொழுதே செய்து கொண்டு இருக்கிறது. எனவே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வரும் பொழுது எந்த தொய்வும் இல்லாமல் நமது வாழ்வாதாரம் கிடைக்கப்பெறும். இருப்பினும் நமது போராட்டம், நம்மளுடைய தொகுப்பூதியம் வருவது, நமக்கு சம்பளம் கிடைப்பது எல்லாமே ஒரு பேப்பர் ஒர்க். அந்த பேப்பர் ஒர்க்கும் நம்மளுடைய சங்கமம் இல்லைன்னா நம்மளுக்கு சம்பளம் கிடையாது. என்னதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்து மெஷின் வந்து ஒர்க் பண்ணாலும் 4வது ஜென்ரேஷனை முடிச்சுட்டு 5வது ஜென்ரேஷன் கணிப்பொறி வந்தாலும் சங்கம் இல்லை என்றால் நமது வாழ்வாதாரம் கிடையாது. ஒவ்வொரு பில்லும் போடக்கூடிய அந்த விஷயத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் மாவட்ட தலைவர்களும் மாநில தலைவர்களும். அப்பேற்பட்ட மாவட்ட தலைவர் திரு பலராமன் அவர்களும் மாவட்ட செயலாளர் திரு சிங்காரவேல் அவர்களும் பொருளாளர் நாகராஜ் அவர்களோடும் சேர்ந்து நானும் இடைச் செயலாளர் சண்முகம் சிவபிரகாசம் வாரம் 3 நாட்கள் அவர்களுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையும், அவர்கள் இன்னும் இந்த பல்கி கொள்ளை போல நன்றாக தீட்டி மாவட்ட மையத்தையும் மாநில மையத்தையும் கோயம்புத்தூர் சார்பாக நல்ல பெருமையை தேடிக்கொண்டு வரும் வாழ்க்கையை செம்மைப்படுத்த வேண்டுகிறேன் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு பெரியநாயக்கன் கிடைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, இந்த சங்கத்தை இங்கு உருவாக்கியவர் இவர் தான். சங்கத்தை உருவாக்கின 2 பேர் அதை விட மெயினா இருந்து சங்கத்தை உருவாக்கினவர் குப்புராஜோன்னு நான் குப்புராஜோன்னு நான் இன்னும் மேலே
வேண்ட முழுவதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மாலுக்கு அறியோய் நீ, வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினேன் அல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் ஒன்றன் விருப்பம் அன்றே. இந்த மிகப்பெரிய ஒரு நல்ல நாளிலே இவை அனைத்தையும் மிகச் சிறப்பாக ஆரவாரமின்றி அமைதியாக எல்லாரும் ஓய்வு பெற்றவர்கள், அவர்களுடைய மனம் எப்படி இருக்கும், இப்படி தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கும், அது மாதிரி அமைதியா இருந்து இன்று இந்த மிகப்பெரிய இந்த நிகழ்ச்சியை நமக்கு மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்த இறைவனுக்கு முதலில் நன்றியை தெரிவிக்கின்றேன். ஆம், நன்றி சொல்லும் நேரம் இது, நன்றி நவிழும் நேரம் இது. இந்த விழாவினை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு நேற்றிலிருந்தே மிகவும் பாடுபட்ட கூட்டம்னு ஒன்று இருக்குது. அது தவிர இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா முதல்ல அஞ்சலி நியமனம் என்ற அந்த நிகழ்வினை நமக்கு கொடுத்த மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ரங்கராஜ் அவர்களுக்கு சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்து இந்த விழாவினை தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட நம்ம பெரிய நாயக்கன்பாளையம் வட்டக்கழை தலைவர் திரு எஸ் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக அருமையான ஒரு அற்புதமான வரவேற்புரையை நல்கிய திருமதி சாந்தாதேவி ரங்கராஜன் அவர்களுக்கும் இந்த சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியை மிக அழகாக ஒருங்கிணைத்து செல்கின்ற மாவட்ட செயலாளர் திரு என் சிங்காரவேலு ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். அடுத்து இந்த வருடாந்திர பேரவை மாநாட்டை துவக்கி வைத்து மிக அருமையாக அதனோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் எல்லாரும் சொன்னாங்க. நான் மீண்டும் சொல்லி உங்களுடைய நேரத்தை பொன்னான நேரம் அதை வீணாக்க விரும்பவில்லை. அண்ணா சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்க நான் சொல்லணும்னு நினைச்சிருந்தேன், அதை மட்டும் சொல்லிடலாம். அதாவது வளர்ச்சிகள் சாத்தியமானது போராட்டங்களாலே, வளர்ச்சிகள் சாத்தியமானது போராட்டங்களாலே, உரிமைகள் பெற்று தருவதும் போராட்டங்களே. எனவே அந்த போராட்டங்களை நடத்துவது சங்கங்களே. எனவே நாம் அனைவரும் இந்த ஓய்வூதிய சங்கத்தின் மூலமாக நாம் ஒன்று சேர்ந்தோம். அதாவது அண்ணா சொன்னாங்க, இந்த சங்கத்துக்கு நான் வந்ததுக்கு 2 காரணம்னு சொல்லி பேராசிரியர் அண்ணா சொன்னாங்க. சங்கத்தோழர்களின் அன்பும், நம்ம பெரியவங்க நுண்மான் நுழைகுளம் கொண்டான் எழில்நலம் சொல்லுவார் வள்ளுவர். அத்தகைய நுண்மான் நுழைகுளம் கொண்ட தலைவர்களினுடைய வழிகாட்டுதலோடு பெருமிதம் கொண்டு வீடு நடை போடுகிறது நம்முடைய பெரியநாயக்கன் பாளையத்தின் ஓய்வூதியர் அரசு சங்கம். அந்த சங்கமானது மென்மேலும் பெருகி வாழ்வதற்கும் வளர்வதற்கும் எல்லாவற்றையும் செய்து தருகின்ற அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதுக்கடுத்து செயலாளர் அறிக்கையை அண்ணா சொன்னாங்க, வேலுச்சாமி அண்ணா இருந்தா மிக விரைவாக எல்லாத்தையும் உபச்சரிப்பாங்க. நிச்சயமாக அவர் இல்லாதது ஒரு பெருங்குறை தான். ஆனாலும் நாங்கள் மிகவும் சிறப்பாகத்தான் நடத்தியிருக்கிறோம். நேற்று நான் அவரிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினேன். அப்ப ஒரே ஒரு விஷயம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. அம்மா என் மனசு வேண்டாம் ஏனில ஏறாதீங்கன்னு தாம்மா சொல்லிச்சு, ஆனா நான் கேட்காம ஏறிட்டேன் விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். இது சற்று இந்த நம்ம காவல்துறை அதிகாரி ஐயா அவங்க சொன்னாங்க. அதாவது மனசை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். அவர் சொன்ன விஷயத்தை பாரதி அன்றே சொல்லிவிட்டார். பேயாய் உழலும் சிறுவனமே நீயாய் ஒன்றும் நாடாதே, யானே நீனது தலைவன் கால். நான் தான் உன்னோட தலைவன், நான் சொல்லபடிதான் நீ நடக்கணும் அப்படின்னு நீங்க மனதை கட்டுப்படுத்தினீர்களே, ஆனால் நிச்சயம் நமக்கு என்றும் உடல் நலமாகத்தான் இருக்கும், வளமாகத்தான் இருக்கும் என்று சொல்லிட்டு அடுத்து அந்த செயலாளர் அறிக்கையை இணை செயலராக இருந்து அந்த பேரவையினுடைய அறிக்கையை வாசித்து அளித்த திருமதி நம்முடைய வீரலட்சுமி ரங்கசாமி அண்ணா அவர்களுக்கும் அந்த அக்கா அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்குகின்றேன். அதுக்கு அடுத்து சிறப்பு விருந்தினர் ஐயா கிருஷ்ணன் ஐயா நிறைய விஷயங்களே நமக்கு சொன்னாங்க. அவர்களுடைய எல்லா துறைகளும் ஒன்றாக இணையுங்கள்.